அப்படியே குதிச்சிட்டீங்க. வண்டி கணக்கு இருக்கீங்களா? அம்மா பொங்கல் வேணும். இந்த நீ சாப்பிடு. தஞ்சாவூர் எப்படியோ ரீச் பண்ணிட்டோம். கோயிலுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி இங்கே வந்து செம்ம வெயில், தண்ணியே வந்து எங்கேயும் பார்க்கவே முடியலை. எல்லாமே ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து எங்கள் ஏரியா வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். எஸ் கைஸ், நாங்கள் வந்து இப்போ வந்து ராகு கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ அங்கே வந்து 3:30க்கு தான் வந்து திறப்பான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். போய் சாப்பிட்டுட்டு இன்னும் 1 hour இருக்குது. அதனால் போய் உள்ளே உட்காந்து வெயிட் பண்ண போகிறோம். தெப்ப குளத்தில் அப்படியே வந்து கால் நினச்சிட்டு பீஸ்ஃபுல்லாக உள்ளே போகிறோம். The next day. நாங்கள் போய் நிற்கிறேன், நீ எடுக்கிறீங்களா? இப்படி நில இந்த பில்லோட அதெல்லாம் ஒன்றும் இல்லை நமக்கு. தில்டிக்கு அதாவது கை கீழே வச்சுட்டு உட்காரு, ஜாலியாக தில்டிக்கு இருக்கும். இவர் வீடியோ என்ன எடுக்கிறாரா இல்லை இயற்கை எடுக்கிறாரா? அவர் மொத்தமாக எடுக்கிறாரு. நீ வந்து சாரி நீயும் இருப்ப, அவ்வளோதான். அதுக்குள்ள அப்படியே மோடமெல்லாம் போட்டுருக்காரு. இந்த சாரி யாரும் எடுக்க மாட்டாங்க சார். இந்த மாதிரி Emotional damage. பாருடி, விளம்பரத்துக்கு கொடுக்குறாங்க. ஆமாம், ஆமாம். இது தனியாக இது இருக்கிறதுனால அவங்களுக்கு வா. இப்போ நாங்கள் வந்து இந்த வயலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். யார் வயல்னு தெரியல, ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த பச்சை இங்கே வர அந்த இது இங்கே வர இது தண்ணி ஆக்சுவலி அவ்வளோ கிளியராக இருக்கு. சூப்பர். சூப்பராக இருக்கு. நண்டு என்ன பண்ணுது? நண்டு பிடிச்சிருக்காளாமா. வாங்க போய் அதை போய் பார்க்கலாம்.
வயல் நண்டு. இங்க வாரம் டாடி ஒன்னு செத்து இருக்குதா இங்க. சாகலது இதா இங்க இருக்குது பாருங்க. தெரியுதுங்களா गाइस? இருக்குது பாருங்க. உடம்பு மட்டும் தெரியுது பாருங்க. இதுதான் வயல் நண்டு. இருக்குதுல நண்டு தானே. எப்படி கட்ட கண்டு சூப்பரா இருக்கு. ஐயோ गाइस, இடி இடிக்குது गाइस. இங்க பாருங்க, அங்க கிளைமேட் எப்படி இருக்கு, இங்க கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேமரால தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் 2 டிஃப்ரெண்ட் கிளைமேட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து இப்போ என்ன பிளான்னு தெரியாமையே கிளம்ப போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு டே 2வும் வந்து எப்படியோ கோயிலுக்குன்னு கூப்பிட்டு பாதி நாள் முடிச்சிட்டாங்க. நேற்று டே 1ம் இப்படி தான் வந்துட்டு ஃபுல்லாக கோயிலுக்குன்னு வந்து கூப்பிட்டு போய் அந்த நாளை முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஹாஃப் டேயில் வந்துட்டு நாங்கள் பூம்புகார் பீச்சுக்கு வந்திருக்கோம். கோயில் லிஸ்ட்டை முடிச்சாச்சு. ஸோ வாங்க இப்போ போய் பூம்புகார் பீச் பார்க்கலாம். படத்துலலாம் வருமானா உள்ள போகலாம். ஆமா அதெல்லாம் போலாம். இது இருக்குது அந்த மாதிரி கப்பல்ல தான் பிடிச்சிருக்கு போட்டிருப்பாங்க. இந்த காஸ்டியூமோட இவ்வளோ தூரம் வந்துட்டோம். எப்படியோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஆனால் செம்ம வர்த்து வியூ. அடே எப்படியோ எங்கள் ட்ரிப் வந்து முடியறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து டீ குடிச்சிட்டு போகலான்ட்டு டீ கடையில் நிறுத்திட்டோம். ஸோ இனி அப்படியே டீ குடிச்சிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான்.